கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதாவது ஒரு பிரம்மாண்டமான கல் மலை. அந்த மலைய சுத்தி ஒரு 14 கிலோமீட்டர் நீளமான ஒரு பாதை. அந்த பாதையில ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பல லட்சம் பேரு வெறும் காலோட நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆமா, பல லட்சம் பேரு. அவங்க யாரோ ஒருத்தர் சொன்னதை கண்மூடித்தனமா நம்பி நடக்கல. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு விசை பல நூற்றாண்டுகளா உலகத்துல இருக்கிற அத்தனை ஆன்மீக தேடல் உள்ளவங்களையும் அந்த இடத்துக்கு காந்தம் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா, அது ஒரு காந்த விசைதான். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான அலசல் அந்த காந்த விசைக்கு சொந்தமான இடத்த பத்தி தான். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில், அப்புறம் அந்த அருணாச்சலம் மலை. உண்மைதான். இது வெறும் ஒரு நிலவியல் அமைப்போ அல்லது செங்கல்லால கட்டப்பட்ட ஒரு சாதாரண கட்டடமோ கிடையாது. இல்ல, நிச்சயமா கிடையாது. பல 100 வருஷங்களா மனித குலத்துக்கே ஒரு மௌன குருவா இந்த மலை எப்படி உருமாறி நிக்குதுங்கிறத புரிஞ்சிக்கிற ஒரு பயணம் தான் இது. சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். ஆமா, இத வெறும் ஒரு கோவில் வரலாறுன்னு நாம சுருக்கிடவே முடியாது. மனிதனுடைய உடம்புக்கும் இந்த பிரபஞ்சத்துடைய மாபெரும் ஆற்றலுக்கும் நடுவுல இருக்கிற ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பை டீகோட் பண்ற பயணம் இது. கரெக்ட். நாம இந்த மூலத் தகவல்களை அலசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. குறிப்பா காலங்காலமா இந்த இடம் எப்படி ஒரு ஆன்மீக மையமா மட்டும் இல்லாம பல பேரரசுகளோட கவனத்தை ஈர்க்கிற ஒரு மையமா இருந்திருக்குங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். அதேதான். முதல்ல நீங்க இந்த இடத்தோட பிரம்மாண்டத்தை கற்பனை செஞ்சுக்கணும். 7ஆம் நூற்றாண்டுல சம்பந்தர் அப்புறம் அப்பர் பாடிய தேவார பாடல்களா இருக்கட்டும், 9ஆம் நூற்றாண்டுல மாணிக்க வாசகர் இயற்றிய திருவம்பாவையா இருக்கட்டும். ஆமா, இது எல்லாமே இந்த மலையோட இந்த அக்னிதலத்தோட தொன்மையை நமக்கு சொல்லுது. ஆனா என்ன ரொம்பவே பிரமிக்க வச்சது என்னன்னா, இந்த கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவுல விரிஞ்சு கிடக்கு. அதாவது 10 ஹெக்டேர். அது சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த காலத்துல எப்படி இவ்ளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்குனாங்க? அது ஒரு மிகப்பெரிய கூட்டு முயற்சி. இன்னைக்கு நாம பாக்குற இந்த கல்லாலான கட்டமைப்பு 9ஆம் நூற்றாண்டுல சோழர்களால, குறிப்பா ஆதித்த சோழன் அப்புறம் முதலாம் ராஜேந்திரன் காலத்துல கட்டத் தொடங்கப்பட்டது. ஓ, சோழர்கள் காலத்துல ஆரம்பிச்சதா? ஆமா, ஆனா இது சோழர்களோட நின்னுடல. பல்லவர்கள், பாண்டியர்கள், ஹொய்சால மன்னர்கள், விஜயநகர பேரரசு, அப்புறம் நாயக்கர்கள்னு தொடர்ந்து ஒரு 1000 வருஷமா பல வம்சத்தினர் இத கட்டி எழுப்பியிருக்காங்க. 1000 வருஷமா? இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த மன்னர்கள் ஒருத்தருக்கொருத்தர் எதிரிகளா இருந்திருக்கலாம். அரசியல் ரீதியா பல போர்களை சந்திச்சிருக்கலாம். வரலாற்றுல படிச்சிருக்கோம். ஆனா அவங்க எல்லாருமே ஒன்னு கூடி செஞ்ச ஒரே விஷயம் இந்த அண்ணாமலையார் கோவில விரிவுபடுத்தினதுதான். அந்த அளவுக்கு இந்த இடத்தோட ஆன்மீக ஈர்ப்பு விசை அவங்கள கட்டி போட்டிருக்கு. அந்த 1000 காலத்து வரலாற்றை இந்த கோவிலோட ஒவ்வொரு கல்லும் சுமந்து நிக்குது இல்லையா? இத்தனை பேரரசுகள் கட்டியிருந்தாலும் இதோட கட்டடக்கலையில ஒரு தொடர்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் மாஸ்டர் பீஸ். ரொம்ப சரியான வார்த்தை. கிழக்கு நுழைவாயில இருக்கிற ராஜகோபுரத்தை எடுத்துப்போம். 11 நிலைகள், 217 அடி உயரம். தென்னிந்தியாவிலே மிக உயரமான கோபுரங்கள்ல இதுவும் ஒன்னு. இத ஆரம்பிச்சு வச்சது யார் தெரியுமா? விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர். ஆனா இத முழுமையா கட்டி முடிச்சது நாயக மன்னரான சேவப்ப நாயக்கர். ஒருத்தர் ஆரம்பிச்சத இன்னொருத்தர் எவ்வளவு நேர்த்தியா முடிச்சிருக்காரு. அதுதான் அந்த தொடர்ச்சி. இது மட்டும் இல்லாம கோவில் வளாகத்துல 4 திசைகளிலும் 4 பெரிய கோபுரங்கள் உட்பட மொத்தம் 9 கோபுரங்கள் இருக்கு. இத ஒரு மனித ஆயுளுக்குள்ள கட்டி முடிக்கவே முடியாது. பல தலைமுறைகளோட உழைப்பு இது. அதோட பிரம்மாண்டம் கோபுரங்கள்ல மட்டும் இல்ல. உள்ள போனீங்கன்னா 5 பெரிய செவ்வக பிரகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு பிரகாரத்திலயும் கோவில நோக்கியவாறு பிரம்மாண்டமான நந்தி சிலைகள் அமைஞ்சிருக்கு. அந்த 1000 மண்டபம் கூட இங்கதான் இருக்குல்ல? ஆமா, விஜயநகர காலத்துல கட்டப்பட்ட அந்த 1000 மண்டபம் ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பு. அந்த தூண்கள்ல செதுக்கப்பட்டிருக்கிற யாழி உருவங்கள், புராண கதைகளோட சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப நுணுக்கமானது. அது கேட்கும்போது நேர்ல போய் பார்க்கணும் போல இருக்கு. அந்த மண்டபத்துக்கு அடியில ஒரு நிலவரை மாதிரி பாதாள லிங்கம் அமைஞ்சிருக்கு. அதே போல கோவில் வளாகத்துக்குள்ளேயே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம்னு 2 புனித குளங்கள் இருக்கு. அப்போ இது ஒரு கோவில்னு சொல்றதை விட ஒரு முழுமையான நகரத்தோட அமைப்புன்னே சொல்லலாம். கண்டிப்பா, திராவிட கட்டடக்கலையோட உச்சம்னு இதை தாராளமா சொல்லலாம். இங்க நாம ஆன்மீகத்தை மட்டும் பார்க்கற வரலாற்றின் போர்க்களத்தையும் பார்க்கறோம். 17ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கர்நாடக நவாபுகள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், திப்பு சுல்தான் இவங்க எல்லாருமே இந்த இடத்த தங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வர போராடி இருக்காங்க. இத்தனை போர்களை தாண்டி இந்த கட்டமைப்பு இன்னைக்கும் கம்பீரமா நிக்குதுன்னா அதுவே ஒரு அதிசயம்தான். இங்குதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமாக போகிறது. இந்த கட்டடக்கலையையும் வரலாற்றையும் தாண்டி ஒவ்வொரு வருஷமும் இங்க நடக்கிற கார்த்திகை தீபம் திருவிழாவை பற்றி நாம பேசியே ஆகணும். கண்டிப்பா பேசியே ஆகணும். கார்த்திகை தீபம் வெறும் ஒரு சடங்கு இல்ல, அது ஒரு மாபெரும் பிரபஞ்ச நிகழ்வு. அது என்ன பிரபஞ்ச நிகழ்வு?
கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு அந்த 2668 அடி உயர மலை உச்சியில மகாதீபம் ஏற்றுவாங்க. அந்த நெருப்பு சிவபெருமான் எல்லையற்ற ஒரு நெருப்புத் தூணாக, அதாவது ஜோதிர்லிங்கமாக நின்றதை குறிக்குது. எல்லையற்ற நெருப்புத்தூண். ஆமா, புராணங்களின்படி பார்வதி தேவியோட தவம் முடிஞ்சு அவங்க சிவனோட மீண்டும் இணைஞ்சதையும், இந்த உலகத்துல இருந்த இருள் நீங்கி ஒரு மாபெரும் ஒளி பிறந்ததையும் இது உணர்த்துது. இது எந்த அளவுக்கு ஒரு பழமையான திருவிழா தெரியுமா? எவ்வளோ பழமையானது? 850 முதல் 1280 வரையிலான சோழர் காலம் தொட்டே, அதாவது சுமார் 1000 வருஷமா இது தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருதுன்னு நம்ம கிட்ட இருக்கிற கல்வெட்டு ஆதாரங்கள் சொல்லுது. 1000 வருஷமா ஒரு சடங்கு கொஞ்சமும் தொய்வில்லாம நடக்குதுங்கிறதே பெரிய விஷயம்தான். ஆனா என்ன ரொம்பவே சிலிர்க்க வச்ச விஷயம் என்னன்னா, அந்த தீபம் ஏற்றதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த நிகழ்வு. நீங்க அர்த்தநாரீஸ்வரர் பத்தி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. தீபத்துக்கு முன்னாடி சிவனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வர சிலைய கோவிலுக்கு வெளியே கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் மலையில தீபம் எரியும். இது ஏதோ ஒரு சிலை வெளியே வருதுங்கிற மாதிரி நான் பார்க்கல. பின்ன எப்படி பாக்குறீங்க? இது அறிவு எனப்படும் சிவனும் ஆற்றல் எனப்படும் சக்தியும் பிரபஞ்சத்துல ஒன்னா இணையிற ஒரு மாபெரும் சங்கமம். அதனாலதான் அந்த மலை உச்சியில எரியற தீபத்துக்கு அத்தனை பவர் இருக்கு. இதில் ஆச்சரியம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த ஒட்டு மொத்த நிகழ்வுக்கும் சாட்சியா வந்து நிக்கிற மக்களோட எண்ணிக்கைதான். எவ்வளவு பேர் வருவாங்க? இன்னைக்கு 10 நாட்கள் நடக்கிற இந்த பிரம்மாண்டமான திருவிழாவுல சுமார் 30 லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். 30 லட்சம் பேரா? நம்பவே முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, 30 லட்சம் பேர். உலகத்துல வேற எங்கேயாவது இத்தனை லட்சம் மக்கள் எந்த ஒரு அழைப்பிதழும் இல்லாம, எந்த ஒரு கட்டாயமும் இல்லாம ஒரே ஒரு ஒளிய பாக்குறதுக்காக ஒண்ணு கூடுவாங்களா? சான்ஸே இல்ல. அந்த பிரபஞ்ச ஒளியோட ஈர்ப்பு சக்தி தான் அந்த 30 லட்சம் பேரையும் அங்க கொண்டு வந்து நிறுத்துது. அந்த கூட்டத்துல நிக்கிறப்ப ஏற்படுற அந்த அதிர்வலைகள், அந்த வைப்ரேஷன்ஸ் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒண்ணு. 30 லட்சம் பேருங்கிறதே மலைப்பா இருக்கு. சரி, திருவிழா முடிஞ்சதும் கூட்டம் கலைஞ்சிடணும் பார்த்தா அங்கதான் இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. கிரிவலம். நீங்க எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு மலையை சுத்தி 16 கிலோமீட்டர் தூரம் நடப்பது எப்படி ஒரு மனிதனுக்கு முக்தியை தரும்? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். இது வெறும் உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ கிடையாது. இது பல பிறவிகளா தொடர்ந்து வர்ற கர்ம வினைகளையும் பாவங்களையும் எரிச்சு தீர்க்கிற ஒரு ரசவாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்கெமி. ஆமா, அந்த ரசவாதம் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். அதாவது 14 கிலோமீட்டர் நீங்க வெறும் காலோட நடக்கும்போது உங்க உடம்பு சோர்வடையும், உங்க மைண்ட்ல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும். அந்த பயணத்தோட முடிவுல உங்களுக்குள்ள இருக்கிற அகந்தை, ஈகோ முழுசா அழிஞ்சு உங்களோட உண்மையான சுயத்தை நீங்க உணர்வீங்க. அதுதான் அந்த ரசவாதம். மிக சரியான விளக்கம். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால், இந்த பௌர்ணமி சிரிவலத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலும் ஆன்மீகமும் எவ்வளவு நேர்த்தியா பின்னப்பட்டிருக்குன்னு நமக்கு புரியும். அறிவியலும் இருக்கு அதுல. கண்டிப்பா. ஏன் குறிப்பா பௌர்ணமி அன்னைக்கு இவ்ளோ கூட்டம் வருது? நாம பலமுறை படிச்சிருப்போம், மனித உடல் 70 முதல் 75% நீரால் ஆனது. சந்திரனோட ஈர்ப்பு விசை பௌர்ணமி அன்னைக்கு கடல்ல பிரம்மாண்டமான அலைகளை ஏற்படுத்துது இல்லையா? ஆமா, டைடல் வேவ்ஸ். அதே ஈர்ப்பு விசை நம்ம உடம்புல மூளையில இருக்கிற திரவங்கள்லயும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம உணர்ச்சிகள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற அந்த முழு நிலவு நேரத்துல அந்த புனிதமான மூலிகை காற்ற சுவாசிச்சுக்கிட்டே நடக்கும்போது மனிதனோட விழிப்புணர்வு அதோட உச்சத்துக்கு போகுது. வாவ்! இது வெறுமனே நடக்கிறதுல உடலையும் மூச்சையும் ஆன்மாவையும் ஒன்றிணைக்கிற ஒரு நகரும் தியானம். மூவிங் மெடிடேஷன். இந்த நகரும் தியானத்தை சரியா செய்ய சில நடைமுறைகளும் இருக்கு. மலையை எப்பவுமே வலது பக்கம் வச்சுக்கிட்டு வெறும் கால்களோட நடக்கணும். எந்த வாகனமும் பயன்படுத்தக்கூடாது. அதே போல நேரமும் ரொம்ப முக்கியம். ஆமா, வெயில்ல நடந்தா கஷ்டம். அதிகாலை 4 மணிலிருந்து 6 மணி வரை நடக்கிறது தியானத்துக்கும் அமைதிக்கும் ரொம்ப நல்லது. அல்லது மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை நடக்கலாம். இரவு 8 மணிக்கு ஆரம்பிச்சா கூட அதிகாலைக்குள்ள முடிச்சிடலாம். 24 மணி நேரமும் நடக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வெயில் காலங்கள்ல காலை 11 மணில இருந்து மாலை 4 மணி வரைக்கும் நடக்கிறத கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா அந்த தார் ரோட்ல வெறும் காலோட நடக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆமா, பாதங்கள் புண்ணாகிடும். சரி, இந்த 14 கிலோமீட்டர் பாதையில வெறும் இயற்கை மட்டும்தானா இருக்குன்னு கேட்டா அங்கதான் அஷ்டலிங்கங்கள் வருது. அந்த அஷ்டலிங்கங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல். 8 திசைகளையும் காக்கும் 8 லிங்கங்கள் அந்த பாதையில அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு லிங்கமும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட தொடர்புடையது. இதோட அமைப்பை பார்க்கும்போது
ஒரு முழுமையான பிரபஞ்சத்தை அந்த மலைக்கு கீழே கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கு. அந்த 8 லிங்கங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கிழக்கு திசையில ஆரம்பிக்கிற இந்திரலிங்கம் சூரியன் மற்றும் சுக்கிரனோட தொடர்புடையது. இது நீண்ட ஆயுளையும் புகழையும் தரக்கூடியது. தென்கிழக்குல இருக்கிற அக்னிலிங்கம் சந்திரனோட தொடர்புடையது. இது நோய்களையும் பயத்தையும் நீக்கும்னு நம்பப்படுது. இந்த அஷ்டலிங்கங்கள்ல என்ன ரொம்ப கவர்ந்தது தெற்கு திசையில இருக்கிற யமலிங்கம். பொதுவா யமதர்மன் அப்படின்னாலே மரணம், பயம்னு தான் நினைப்போம். உண்மைதான். ஆனா இங்க அது செவ்வாய் கிரகத்தோட தொடர்புடையது. இது அகால மரணத்திலிருந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம நிதித்தடைகளை, அதாவது பணப்பிரச்சனைகளை நீக்கிற ஆற்றல் கொண்டதுன்னு சொல்றாங்க. யமனை கும்பிட்டா பணப்பிரச்சனை தீரும்ங்கிறது எவ்வளவு வித்தியாசமான ஒரு தத்துவம். அதுதான் அந்த இடத்தோட சூக்ஷமம். அதேபோல வடக்கு பக்கம் இருக்கிற குபேரலிங்கம் வியாழனோடு, அதாவது குருவோட தொடர்புடையது. இது செல்வத்தையும் சமூக அந்தஸ்தையும் கொடுக்குது. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த முரண்பாடும் இணைப்பும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா. அதே போல தென்மேற்குல ராகுவோடு தொடர்புடைய நிருதி லிங்கம் இருக்கு. இது செல்வம், புகழ், புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களுக்கானது. மேற்குல சனியோட தொடர்புடைய வருணலிங்கம் நீர் சம்பந்தமான நோய்களுக்கு நிவாரணம் அளிக்குது. அப்போ ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. ஆமா, வடமேற்குல கேதுவோடு தொடர்புடைய வாயுலிங்கம் இதயம் மற்றும் சுவாச பிரச்சனைகளை நீக்கி மன அமைதியை தருது. இறுதியா வடகிழக்குல புதனோடு தொடர்புடைய ஈசான்யலிங்கம் இது எல்லாத்தையும் விட ஆழமான மன அமைதியையும் முக்தியையும் கொடுக்குது. இந்த 8ஐயும் வரிசையா தரிசிக்கணுமா? இந்த 8 லிங்கங்களையும் அதோட வரிசைப்படி தரிசிச்சுக்கிட்டே வர்றதுதான் கிரிவலத்தோட முழுமையான பலனை தரும். ஒவ்வொரு திசையிலும் இருக்கிற கிரக ஆற்றலை நம்ம உடம்புக்குள்ள உள்வாங்குற ஒரு ப்ராசஸ் இது. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவ்ளோ பெரிய வரலாறு, 1000 காலத்து கட்டமைப்பு, பிரபஞ்சத்தோடு பேசுற கார்த்திகை தீபம், உடலையும் மனசையும் மாத்துற கிரிவலம், அஷ்டலிங்கங்கள், இத்தனை விஷயங்களும் ஒன்னு சேர்ந்து மனித வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பதில கொடுத்தவர் பகவான் ரமண மகரிஷி. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது இந்த மலையோட நிஜமான பவர் என்னன்னு நமக்கு புரியும். ரமண மகரிஷியோட வாழ்க்கை ஒரு ஆச்சரியமான பயணம். 16 வயசுல மதுரையில் அவருக்கு ஒரு மரண பயம் வருது. அந்த பயம் அவரை தீவிரமான ஆத்ம விசாரணைக்கு தள்ளுது. 1896ஆம் ஆண்டு அவர் திருவண்ணாமலைக்கு வரார். ஒரு முறை இங்கு வந்தவர் அதுக்கப்புறம் தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும், அதாவது அடுத்த 54 வருஷங்கள் 1950 வரை இந்த அருணாச்சல மலையை விட்டு எங்கேயுமே போகல. யோசிச்சு பாருங்க, 54 வருஷம் ஒரே மலையில. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஒரு கல் மலை எப்படி ஒரு மனிதனுக்கு குருவாக மாற முடியும்? ஆமா, சாதாரணமா ஒரு மனுஷன்தானே குருவா இருக்க முடியும். ஆனா ரமண மகரிஷி இந்த அருணாச்சல மலைய வெறும் கற்களாலான ஒரு ஜட பொருளா பார்க்கல. அத ஒரு ஓம்கார வடிவமா பார்த்தார். ஒரு குருன்னா உட்கார்ந்து பாடம் நடத்தணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட். தன்னை தேடி வர்றவங்களுக்கு வார்த்தைகளே இல்லாம, எந்த பேச்சும் இல்லாம உண்மைய உணர்த்துற ஒரு மௌன ஆசிரியராக அவர் இந்த மலையை ஏத்துக்கிட்டார். சைலண்ட் டீச்சர். அதனாலதான் அவர் எங்கேயும் போகல. ஆரம்பத்துல அந்த 1000 மண்டபத்துக்கு அடியில இருக்கிற இருட்டான பாதாள லிங்கத்துல பல வருஷங்கள் தவம் செஞ்சார். அப்புறம் விருபாக்ஷி குகை, ஸ்கந்தாசிரமம்னு இந்த மலையோட ஒவ்வொரு பகுதியிலயும் அவர் தன்னோட மௌனத்தை ஆழமாக்குனார். அந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு. நம்ம யோக அறிவியல்ல மனித உடம்புல இருக்கிற 7 சக்கரங்கள்ல மணிப்புரக சக்கரம் தொப்புள் பகுதியில இருக்கு. இது நம்ம உடம்போட நெருப்பு மையத்தை குறிக்குது. ஃபயர் சென்டர். அருணாச்சலம் பஞ்சபூதங்கள்ல அக்னித்தலம், அதாவது நெருப்பு குறிக்கிற இடம். அப்போ இந்த மலைய சுத்தி வரும்போதோ அல்லது இந்த மலையில தியானம் செய்யும் போதோ நம்ம உடம்புல இருக்கிற வெறுப்பும் பூமியில இருக்கிற அந்த நெருப்பு மையமும் ஒன்றிணையுது. ரொம்ப ஆழமான விளக்கம் இது. அதனாலதான் இந்த இடம் மணிப்பூரக சக்கரத்தோட ஒப்பிடப்படுது. இந்த மலை வெறும் சிவனோட அடையாளம் இல்ல, இது பூமியில சிவனோட முதல் வெளிப்பாடான ஆதிலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஆன்மீகத்துல இந்த இடத்துக்கு இவ்ளோ பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. மற்ற பல புண்ணிய தலங்கள்ல போய் பிறந்தால் முக்தி கிடைக்கும், அல்லது அங்கு போய் இறந்தால் முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரே இடம் அருணாச்சலம் மட்டும்தான். நினைத்தாலே முக்தியா? ஆமா, நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த மலைய நினைச்சாலே போதும், அந்த ஆற்றல் உங்களை வந்தடையும். நான் யார் அப்படிங்கிற ரமண மகரிஷியோட அந்த புகழ்பெற்ற ஆத்ம விசாரணை முறைக்கு இந்த மலையோட அந்த ஆழமான மௌனம் தான் முழுமையான அடித்தளமா அமைஞ்சது. இது ஒரு அபாரமான பயணம். இதுவரைக்கும் நாம அலசின இந்த மூல தகவல்கள்ல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்?
திருவண்ணாமலை அப்படிங்கிறது வெறுமன செங்கல்னாலையும் கற்களாலையும் புராண கதைகளாலையும் கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பு இல்ல. கண்டிப்பா இல்ல. இது மனிதர்களோட ஈகோவை, அந்த அகந்தைய முழுமையா சுட்டு பொசுக்கி அவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான சுயத்தை அவங்களுக்கு காட்டுற ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக ரசவாத கூடம். நீங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்துல இருந்தாலும் சரி, நீங்க தேடுறது கொஞ்சம் மன அமைதியா இருக்கலாம், இல்ல வாழ்க்கையோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற தெளிவா இருக்கலாம். இந்த மௌன குருவோட தத்துவம் உங்களுக்கும் கண்டிப்பா பொருந்தும். 100% உண்மை. ஏன்னா இது வெறுமனே பட்டுன்னு படிச்சுட்டு போற தகவல் இல்ல. இது நம்ம வாழ்க்கையில நம்ம உணர வேண்டிய ஒரு அனுபவம். பல நூற்றாண்டுகளா பல மில்லியன் மனிதர்களோட வாழ்க்கையில இந்த மலையோட அமைதி மிகப்பெரிய மாற்றங்களை செஞ்சிருக்கு. அந்த மௌனத்தோட மொழிய, அந்த வைப்ரேஷனை உணர்றது தான் இங்க இருக்கிற சூட்சுமமே. இறுதியா உங்கள ஒரு ஆழமான சிந்தனையோடு விட்டு செல்ல நாங்க விரும்புறோம். நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கேள்விக்கான பதில தேடி உலகம் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கோம். நிறைய மனிதர்களை பார்க்கறோம், யூடியூப்ல பல அறிவுரைகளை கேட்கறோம், ஓயாத சத்தங்களுக்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, எப்பவும் ஒரு இரைச்சல். ஆனா ஒரு இன்ச்சு கூட நகர முடியாத ஒரு மாபெரும் கல்மலை பல 100 வருஷங்களா பல லட்சம் மனிதர்களுக்கு வெறும் மௌனத்தின் மூலமா உலகத்தோட மிக ஆழமான உண்மைகளை கத்துக் கொடுக்க முடியுதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட இந்த அதிவேகமான பரபரப்பான வாழ்க்கையில பதில்களை கேட்க முடியாத அளவுக்கு நாம எந்த மௌனங்களெல்லாம் அலட்சியம் செஞ்சுட்டு இருக்கோம்? ரொம்ப சரியான கேள்வி. ஒருவேளை அந்த மௌனத்துக்குள்ள நமக்கான விட காத்துக்கிட்டு இருக்குமோ? இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்றைய நம்ம பயணத்தை நிறைவு செய்றோம். மீண்டும் ஒரு புதிய அற்புதமான ஆழமான அலசல்ல உங்களை உற்சாகமாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.